ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான தக்காளி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை, புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக மட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் வரும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு கருகிடும். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், 5 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். வானலை வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. இது வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு பெருசாக கட் பண்ணாவே போதும், சின்னதாக கட் பண்ணுங்கிறது இல்லை. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து இதையும் 2 நிமிஷம் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி வந்து நம்மளுக்கு வெந்தால் போதும், குழைவாக வரணுங்கிறது இல்லை. இப்போ இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தாதாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முதல்ல இருந்ததுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டேன். அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. கிரேவியும் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது தாங்க அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம புளி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷம் வச்சிடலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.